குழந்தையோட ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தையோட ஜாதகத்தை நேற்று அனுப்பி வச்சுருந்தாங்க எனக்கு. இன்றைக்கி அவங்க ஃபோனில் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜாதகத்தை பற்றி நான் பேச போகிறேன். பற்றி தாங்க இப்போ சொல்ல போகிறேன். இப்போ உங்கள் குழந்தை வந்து 29/1/2022 பிறந்ததுங்க. அவங்க இப்போ குழந்தைக்கு வந்து 3 வருஷம் 5 மாதம் 11 நாள் ஆகுது. குழந்தைக்கு வந்து லக்னமாக வந்திருக்கிறது வந்து மீன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது வந்து தனுசு ராசி, நட்சத்திரமாக வந்திருக்கிறது வந்து மூல நட்சத்திரம் வந்திருக்குது. பாப்பாவுக்கு வந்து 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, 10ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் 3 பேரும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல சனி சூரியன் புதன் 3 பேரும் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல லக்னாதிபதி குரு 12ல் இருக்கார். இப்போ இவங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்துக்கு கேது தசை நடந்துட்டு இருக்குதுங்க. கேது தசை மொத்தம் வந்து 7 வருஷம். அதில் மீதி செல்லு போக மீதி 5 வருஷம் 3 மாதம் இருக்குங்க. நடந்துட்டு இருக்குதுங்க. பாப்பாவுக்கு 5 வயசு 3 மாதம் முடிகிற வரைக்குமே கேது தசை தான் நடக்குதுங்க. அதுக்கு மேலே தான் வந்து சுக்கிரன் தசை ஸ்டார்ட் ஆகும். சுக்கிரன் தசை கேது பகவான் வந்து 9ல் வந்து திரிகோணத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேது தசையில் வந்து கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நல்லதாக தான் நடக்கும். அதே நேரத்தில் குழந்தையோட லக்னாதிபதி வந்து 12ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கேந்திராதிபதி வந்து தோஷத்தை கொடுப்பாரு. ஏன்னா சுபகிரகமாக வந்தான். அந்த சுபகிரகம் வந்து 12ல் மறைஞ்சு இருக்கிறது பாப்பாவுக்கு நல்லதுங்க. ஆமாங்க. அதே நேரத்தில் அப்பா அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா 9ல் கேது இருக்கிறது கேது தசையிலையோ கேது புத்தியிலையோ அல்லது எல்லாமே வந்து அவருக்கு வந்து பணவரவு அதிகரித்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா கேதுனுடைய உட்காந்துக்கிற வீட்டுக்குடிய கிரகம் வந்து செவ்வாய். அவர் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்து சந்திரனோடையும் சுக்கிரனோடையும் சுபகிரகத்தோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதனால் அவருக்கு நன்மை தான் செய்வாரை தவிர கெடுதல் செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே போல் 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சனி பகவானும் சேர்ந்துருக்காங்க. அது டிகிரி வயசில் சனி தள்ளி தான் இருக்காரு. அதனால வந்து சூரியனும் புதனும் இருக்கிறது வந்து இவங்களுக்கு யோகா புதாத்திய யோகம் கொடுக்கும். ஆமாங்க. நல்லதே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குழந்தைக்கு இருக்குங்க. மற்றபடி இந்த 5 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிட்டா சுக்கிரன் தசை வரும். அந்த சுக்கிரன் தசை வந்து 3 8 கூடிய சுக்கிரன் தாங்க. ஆனால் 3 8 கூடிய சுக்கிரன் 10ல் போய் சுபகிரகத்தோட சேர்ந்து உக்காந்துருக்காரு இல்லையா, இந்த சந்திரனோட சேர்ந்து உக்காந்துருக்கிறாரு. அப்போ சேர்ந்து உக்காந்துருக்கும் போது இவர் வந்து அந்த சுக்கிரன் உட்காந்து வீட்டுக்குரிய குரு பகவான் வந்து நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு அப்படி இருக்கிறதுனால வந்து சுக்கிரன் தசையும் நல்லா இருக்கும், கெடுதல் நடக்காது. ஆனால் சுக்கிரன் தசையில் ஏதாவது நிலப்பலனை சொத்தோ வீடு வாசல் இந்த மாதிரி எல்லாம் வந்து அழியாத சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சுக்கிரன் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா செவ்வாயோட சேர்ந்துருக்காரு. செவ்வாய் வந்து 2 9ஆம் அதிபதி யோகாதிபதி. அந்த யோகாதிபதி வந்து சேர்ந்து சுக்கிரன் உட்காந்துக்கிறதுனால அந்த சுக்கிரன் தசையில் இதெல்லாம் வந்து அழியாத சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து சுக்கிரன் தசையில் சுக்கிரன் புத்தியில் கொடுக்காது. அடுத்தது சூரியன் புத்தி, அடுத்தது சந்திரன் புத்தியில் கொடுக்கும். ஏன்னா சந்திரன் வந்து 5 கூடிய சந்திரன். 5 கூடிய சந்திரன் வந்து 1 5 9லாம் வந்து திரிகோண ஸ்தானம். அந்த திரிகோணாதிபதி வந்து சந்திரனும் இந்த செவ்வாயும் 9 கூடிய செவ்வாய் திரிகோணாதிபதி சேர்ந்து 10ல் கேந்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சேர்ந்த கிரகத்தினுடைய திசையிலேயே இதெல்லாம் வந்து யோகத்தை கொடுப்பாங்க. ஆனால் தசாநாதன் வந்து 3 8 கூடிய தசாநாதன் தான். ஆனால் அவர் உட்காந்து இருக்கிற இடம் வந்து கேந்திரத்தில் உட்காந்துருக்காரு. அதனால நல்லா இருக்கும். அந்த சேர்ந்து உட்காந்துக்கிற கிரகம் வந்து அந்த வீட்டுக்குரியவரும் நல்லா இருக்கிறதுனால அது வந்து நல்லா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அப்பாவுக்கு தான் 9ஆம் இடம் நல்லா இருக்கு கேது உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டேன். அம்மா இடம் வந்து 4ஆம் இடம் புதனு.
புதன் வந்து 4 7 கூடிய புதன் வந்து 11ல இல்ல லாபஸ்தானத்துல இருக்கு. லாபஸ்தானத்துல இருக்கும்போது வந்து அவரு கேந்திராதிபதி போய் லாபஸ்தானத்துல இருக்கிறது நல்லது தானே. பாப்பா நல்லா படிப்பாங்களா? அதெல்லாம் அதான் படிப்புக்கு அதிபதியும் 4ஆம் இடமும் வந்துடும், 2ஆம் இடமும் வந்துடும். 2ஆம் இடம் வந்து கீழ் படிப்பும், 4ஆம் இடம் 5ஆம் இடம் வந்து மேல் படிப்புக்கும் உண்டான கிரகம் ஆயிடும். அப்படிங்கிற போது இந்த 2ஆம் அதிபதி 2 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து 10ல் இருக்கிறாருல்ல, அவர் படிப்பு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதுக்கெல்லாம் அதிபதியே செவ்வாய் தாங்க. அப்போ அந்த செவ்வாய் வந்து நல்லா இருக்காரு, சுக்கிரனோட சந்திரனோட சேர்ந்து நல்லா இருக்கும்போது அந்த செவ்வாய் வந்து யோகத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கும் அதிபதி 2ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ அந்த செவ்வாயோட சேர்ந்த கிரகத்தினுடைய தசை நடக்கும்போதே அந்த யோகம்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூட பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்களா? கூட பிறந்தவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா சகோதர சகோதரி ஸ்தானம் அப்படிங்கிற போது மேலே முன்னாடி இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சனி பகவானை குறிக்கும், 11ஆம் இடத்தை குறிக்கும். 11ஆம் இடத்துல இடம் வந்து பெண் ராசியாக இருக்கு, அது பெண் ராசியாகவும். அடுத்த சகோதரன் வந்து 3ஆம் இடம் வந்து ராகு உட்காந்துருக்காரு, ராகு பகவான். பையன் இருக்குங்கிறீங்களா? அப்ப ராகு பகவான் உட்காந்து அந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் போய் ஆண் ராசியில உட்காந்துருக்காரு. ஆண் ராசியில உட்காந்து இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து சகோதரன் வந்து கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு. ரெண்டாவது பாப்பா ஜாதகத்தை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்குங்க. 3வது பையன் பிறந்திருக்குது, 1 வருஷம் 2 மாசம். அத சகோதர ஸ்தானாதிபதியும் சுக்கிரன், சகோதர காரகர் செவ்வாய், இவங்க 2 பேருமே வந்து 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்கும்போது சகோதரனை கொடுத்தே தானே ஆகணும். அதுதான் சகோதர ஸ்தானம். சகோதர ஸ்தானமும் நல்லா இருக்கு. ஏன்னா ராகு பகவான் அந்த வீட்டுல உட்காந்து இருந்தாவே அந்த வீட்டினுடைய பலனை ராகே இழுத்து கொடுப்பாரு, சகோதரன் சகோதரிய கொடுக்க வேண்டிய அமைப்பு. அக்காவுக்கும் தம்பிக்கும் நல்லா இருக்குங்களா பாப்பா ஜாதகத்து பிரகாரம்? அது நல்லா இருக்கு. இந்த ஜாதகி வந்து குரு, தம்பி வந்து சுக்கிரன். இவங்க இருக்கிறது வந்து செவ்வாயோடய சந்திரனோடய சேர்ந்து யோகாதிபதியோட சேர்ந்துல உட்காந்துருக்காங்க. அவங்க 5ஆதிபதி யோகாதிபதி வந்து எதிர்காலத்திலயும் நல்லா இருக்கும். 5ஆதிபதி வந்து சந்திரன், செவ்வாய் வந்து 2 9ஆம் அதிபதி. இவங்களோட சேர்ந்து இல்ல அந்த 3ஆம் அதிபதி உட்காந்து இருக்குது சகோதர ஸ்தானாதிபதி. அப்ப சகோதரன் தானே வலுத்து வருவான் இந்த ஜாதகிக்கு. பையன் வேணும் வேணும்னு இருந்து வரமா இருந்து பிறந்த பையன், அது 3ஆவதா பிறந்தது பையன் பிறந்தது. அதான் நல்லா இருக்கும். இந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல சகோதரனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழந்தையும் எதிர்காலத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த குரு வந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் இடங்கிறது நம்மளுக்கு அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும். ஏன்னா வீடு வாசல் வண்டி வாகனம் இந்த மாதிரி அழியாத சொத்துக்கள், தாய் தகப்பன் தாயினுடைய அனுசரணை, இது எல்லாமே 4ஆம் இடத்தை தான் குறிக்கும். அப்படிங்கிற போது அந்த 4ஆம் இடத்தை இந்த குரு பாக்குறாரு. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும். எதுவுமே குறைபாடுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்காது எதிர்காலத்துல. படிப்புல இருந்து, பொருளாதாரத்துல இருந்து, மற்ற அழியாத சொத்துல இருந்து எல்லாமே வந்து இந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும் எதிர்காலம். வீடு கட்டுற அமைப்பு ஜாதகத்தை பாப்பா ஜாதகப்படி எப்ப அமையும் ஏதாவது சொல்ல முடியுங்களா? இப்போ இந்த கேது தசையில அவ்வளவுக்கு வராதுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால சுக்கிரன் தசையில தான் வீடு கட்டுற அமைப்பு வரும். அடுத்து வர தசையில தான் கட்ட முடியும். ஆமா, இப்போ வந்து பாப்பாவுக்கு 5 வருஷம் 3 மாசம் முடிஞ்ச உடனேவே சுக்கிரன் தசை வருது. அப்ப அந்த சுக்கிரன் தசையில கண்டிப்பா வீடு கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னாக்கா குழந்தை பையன் ஜாதகத்தை பார்த்தா ஏதாவது வாய்ப்பு இருக்காங்களா, இல்ல அவங்க அப்பா ஜாதகத்தை பார்க்கலாங்களா வீடு கட்டுற அமைப்பு ஏதாவது இருக்காங்க? அவங்க அப்பா அவங்க அப்பா பேர்ல தானே எல்லாம் சொத்து வாங்குவாங்க கட்டுவாங்க. அப்பா ஜாதகத்தை பார்த்தாவே போதும், சொல்லலாம், கட்டலாம். பாப்பா ஜாதகமும் செல்லும். இல்ல நீங்க எதிர்பார்க்குறீங்கிறதுனால சொல்றேன். நான் அப்பா ஜாதகத்திலையும் பார்க்கலாம். இப்ப பாப்பா ஜாதகத்துல கேது திசையில கேது புத்தி ஸ்டார்டிங். இப்ப இன்னைக்கு நடக்கிறது வந்து 2025 3ஆம் மாசத்தோட குரு புத்தி போயிடுச்சு. இப்ப சனி புத்தி நடந்துட்டு இருக்குது. சனி புத்தி வந்து 2026 4ஆம் மாசம் வரைக்குமே இருக்கும். அப்ப 26 4ஆம் மாசம் வரைக்கும் சனி புத்தியில வந்து கட்ட முடியாதுங்க. ஏன் அப்படின்னா 11ல் இருக்காரு. ஆனா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க.
இவங்க வந்து வீடு கட்டுற அமைப்பை இப்போ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த செவ்வாயோட சேர்ந்த கிரகம் தான் கொடுக்கும். செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் 3 பேரும் 10ல் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சேர்ந்த கிரகம் தான் கொடுக்கும். அப்போ வந்து சுக்கிரன் தசையில தான் கொடுக்கும். அந்த இவங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் நல்லா இருக்குங்களா? அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கா? அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சனி புத்தி போயிட்டு புதன் புத்தி வந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள், பிரச்சனைகள். ஏன்னா புதன் 11ல் இருக்கிறது வந்து தாத்தா பாட்டி ஸ்தானத்துல இருந்து 9ஆம் இடம். தாத்தா பாட்டி ஸ்தானத்துல இருந்து அது 3ஆம் இடமா வருது. அதே மாதிரி அவங்க பாட்டி அப்பாவுக்கு அப்பா வந்து 9ஆம் இடம், அப்பாவுக்கு பாட்டி தான் 4ஆம் இடம். அப்பாவுக்கு அப்பா வந்து 9ஆம் இடங்கும் போது இந்த சந்திரனுடைய வீடு தான் அப்பாவுக்கு அப்பா. அதுக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து சந்திரன் புத்தி வரணும். சந்திரன் புத்தி வந்தால் தான் அவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும். இப்போல்லாம் நான் பரவாயில்ல. இப்போ இதுக்கு முன்னாடி ராகு புத்தியில் சரியில்லாமல் இருந்திருக்கோம். எப்படின்னா இந்த 1 வருஷத்துக்கு முன்னே, 1 வருஷம் இப்போ குரு புத்தி நடந்தது இல்லையா, குரு புத்திக்கு முன்னே வந்து ராகு புத்தி. அந்த ராகு புத்தியில தான் அந்த ராகு புத்தியில தான் அது ரொம்ப சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ நல்லா தான் இருக்குது. சனி புத்தி ஒன்றும் அவ்வளோ இதாக ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் வைக்காது. ராகு புத்தியில தான் வச்சிருக்கோம். அம்மாவுடைய அப்பா அம்மாவுக்குலாம் வந்து அம்மாவுக்கு நல்லா இருக்குதுங்க. அதெல்லாம் அம்மா தாய் ஸ்தானம் வந்து இப்போ வலுத்து தானே இருக்குது. புதன் வந்து 11ல் தானே இருக்கு. புதன் தான் அம்மாவுக்கு அப்பா. அம்மாவுக்கு அம்மா வந்து 7ஆம் அதிபதி புதன். அந்த புதன் போய் 11ல் தானே இருக்காரு. 11ல் இருக்கும்போது அம்மாவுக்கு நல்லா இருக்கு. அந்த அம்மா ஸ்தானத்துக்கு இந்த கேது பகவான் வந்து 11ல் இருக்கிறாரு. அதாவது அம்மாவுக்கு அம்மா போய் உக்காந்துக்கிற இடத்துக்கு கேது பகவான் 11ல் இருக்கிறாரு. ஆனால் அம்மாவோட அம்மா ஸ்தானத்துக்கு கேது 3ல் தான் இருக்காரு. அது 3, 6, 8லாம் இருந்துச்சுன்னா கேது நல்லது தானே செய்வார். அதனால இப்போ அம்மாவை பெற்ற அம்மாவுக்கும் நல்லா இருக்குது. அம்மாவை பெற்ற அப்பாவுக்கு தான் வந்து சரியில்லை. ஏன்னா அம்மா இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு சரியில்லை. அது அவங்க இல்ல பார்த்தா தவறிட்டாங்க. அம்மாவுடைய அப்பா தவறிட்டாங்க. அதுதான் அது சரியில்லாமல் இருக்குது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இந்த பாப்பா ஜாதகப்படி பார்த்தாக்க அந்த கேதுனுடைய தொடர்பு அதுக்கு வருது. சனிக்கு சனி தான் வந்து 9ஆம் அதிபதி. அவங்க அம்மாவுக்கு 9ஆம் அதிபதி அப்பா. சனி வந்து அந்த கேது வந்து சனிக்கு தொடர்பு இருக்கு. அதனால அவங்க அப்பாவுக்கு தான் சரியில்லை. கேது தசைங்கும் போதே அப்பா அவனுடைய பாதிப்பு, தாத்தாவனுடைய பாதிப்பு இருக்கும். ஏன்னா அம்மா பெற்ற தாத்தா வந்து கேதுவும், அப்பா பெற்ற தாத்தா வந்து ராகு பகவானுமா போயிடுது. அப்புறம் வேற சொல்லுங்க. எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை நீடோடி வாழ்க வளமுடன். இந்த ஜாதகம் வந்து ஒரு வாடிக்கையாளரோட குழந்தை ஜாதகம். அவங்களுடைய விருப்பத்தோடு தான் நாங்கள் வந்து இப்போ இதில் வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கும் ஜாதகம் நான் பார்க்கணும் கணிச்சு சொல்லணுன்னா கணிச்சு சொல்கிறோம். நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைங்க ஜாதகத்தை. மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா என் ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.